அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 2026ங்க. ஓகேங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமந்து வளம் முதல் கேள்வி 3ஆம் நம்பர். இது இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். இது பழமொழிங்க. இதுக்கு பதில் என்னென்னா 3வது கேள்வி 3 எழுத்து. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதாவது டிராயிங் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உயிர் இருந்தால்தான் நம்ம உடல் வாழ முடியும் அப்படிங்கக்கூடிய பழமொழி. அப்போ அந்த உடலை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தை. 3வது எதுவும் இருந்தால்தானே அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்டைரக்ட் மீனிங். அதாவது புத்தி இருந்தால்தானே நல்ல விஷயங்கள் செய்ய முடியும், மூளையை சுறுசுறுப்பாக்கணும் அப்படிங்கிறது. 4 மேலேருந்து கீழே. பங்களாதேஷை இப்படியும் சொல்லலாம். பங்களாதேஷை வங்கதேசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ 8 இடமந்து வளம் என்ன? கல்லை மட்டும் கல்லை மட்டும் டேஷ் கண்டால் கடவுள் தெரியாது. ஸோ கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுங்க. கடவுளாக பார்க்கையில் கல் தெரியாதுங்க. ஸோ இதில் நம்ம அடுத்தவங்கள பார்க்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஓகே, 5 மேலேருந்து கீழே. தொழில் தொடங்க இது தேவைப்படும். தொழில் தொடங்கிறதுக்கு முதலீடு தேவைப்படும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், முதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 7 இடமந்து வளம் என்ன? 7 சுரங்கள் என்பவை. 7 சுரங்கள், அதுக்குள் எத்தனை ராகங்கள்? சரி க ம ப த நி. ஸோ பதில் என்ன? ப த நி. இந்த சரிகம பதனிக்கே எக்ஸ்பிளைன் சொல்லலாம். சன சஜ்ஜம், ட்ரீன ரிஷபம், கேன காந்தாரம், மன மத்திமம், பன பஞ்சமம், தன துவைதம், நீனா நிஷாதம். ஓகே, 7 மேலேருந்து கீழே. டேஷ் ஜெயலட்சுமி என்பவர் என்ற நடிகை அவ்வளோ தொடர்கதை அப்படிங்கிற படத்தில் நடித்தாப்லையா. டேஷ் ஜெயலட்சுமி அப்படின்னா படாபட் ஜெயலட்சுமி. பதில் என்ன? படாபட் ஜெயலட்சுமி. அவ்வளோ தொடர்கதை. கமல் கூட கே பாலச்சந்தர் படத்தில் 1974 மூவியில் நடித்தாங்க. அப்போ 17 இடமந்து வளம் என்ன? 12 டேஷ் சுட்டதடா கை விட்டதடா. இது பாட்டுங்க. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கிட்டதடா நெஞ்சை தொட்டதடா. சரியான லிரிக்ஸுங்க. ஆலயமணி படத்தில் வந்த லிரிக்ஸு. ஓகேங்களா? 13 மேலேருந்து கீழே. டீல ஆரம்பிக்கு. பட்டம் அப்படிங்கிற வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் சேர்ந்த காப்பிக்கும் அளிக்கப்படும் கௌரவம். பட்டம்னா டிகிரி. காஃபியும் டிகிரி காஃபி. ஃபில்டர் காஃபியில் நல்லா டிகிரி காஃபியை தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, 12 மேலேருந்து கீழே. சேல ஆன்ஸுக்கு ஐயம்னா டவுட்டு. டவுட்டுக்கு வேறு சொல்லணுன்னா சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 18 இடமந்து வளம் என்ன? மன அமைதி. மனசு அமைதியாக இருக்குன்னா வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவையான ஒரு வார்த்தை நிம்மதி. எது சேர்த்து வச்சுருந்தாலும் சேர்க்கலைனாலும் மனுஷனுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 19 மேலேருந்து கீழே. இந்த மரப்பலகையின் மீது அமர்ந்து கொண்டு சாப்பிடுவது உண்டு. நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்தேன். எந்த மரப்பலகை அப்படின்னு கேட்காங்க. அது நம்ம மனைப்பலகை அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? மனைப்பலகை. மனைப்பலகைன்னா நம்ம குட்டியான ஸ்டூல் ஆட்டம் இருக்கும். அந்த மனையில் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம். குட்டியான நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, மெயின் கரியை வைக்கிறதுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பீங்கள்ல, சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட. மெயின் கரியை பின்னால் ஒரு போர்டு வைக்கல, அது கொஞ்சம் ஹைட் ஏற்றுனீங்கன்னா அந்த போர்டு மாதிரி இருக்கும். 18 மேலேருந்து கீழே.
தான் அறிமுகமான வெந்நீர் ஆடை திரைப்படம் பெயரை தன் பெயருக்கு முன் சேர்த்து கொண்டவர் டேஷ் மலா. வெந்நீர் ஆடை மூர்த்தி, வெந்நீர் ஆடை நிர்மலா அவங்க தான் நடித்தவங்க. ஸோ நிர்மலா அப்படின்னு சொல்லியாச்சு. படம் அந்த பெயர் வெந்நீர் ஆடை வந்து 1965 வந்துக்கும்னு எனக்கு ஐ திங்க். ஓகே, 20 இடமிருந்து வலம் என்ன இதில் முடியுதுங்க. ராஜராஜ சோழன் குறித்து எழுதிய நூலுக்கு பாலகுமாரன் இட்ட பெயர். பாலகுமாரன் அவங்க வந்து உடையார் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாங்க. உடையாருங்க நூலை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதயம் பேசுகிறது அப்படிங்க புக்கில் வந்து தொடர்கதையாக விடுறாங்க. ஓகேங்களா, அதில் தொடர்கதையாக விடுறாங்க. அதை வந்து ரெண்டாவது வந்து 2002 அந்த புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. விசா பப்ளிகேஷன் எனக்கு ஐ திங்க். இதில் வந்து ராஜராஜ சோழன் கோயில் கட்டின எல்லாமே வந்து ஒரு கற்பனையோடைய காவியமாக கொண்டு வந்திருப்பார். 14 மேலேருந்து கீழே என்ன ஒரு ராகம் தேசம் என்ற பொருள் தரும். இதுக்கு ஹிண்ட் வேணும்னா 14 இடமிருந்து வலம். பூவோடு சேர்ந்து இதுவும் மனம் பெறும். பூவோடு சேர்ந்து எதுவும் மணக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார் சொல்லலாம். பூ கூட ஸோ பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். அந்த பூ கூட சேர்ந்த நார் எப்படி மணக்குதோ அதே மாதிரி நம்ம நல்லவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே சேர்ந்து விளங்கும், நல்ல விஷயமாக வளருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 14 மேலேருந்து கீழே என்ன ஒரு ராகம் தேசத்தை குறிக்கும். தேசம்னா நாடு, நம்ம நாட்டை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நாட்டை அப்படிங்கிறது ஒரு ராகம், அதாவது 36 மேளகத்தை ஜன்னிய ராகம்னு சொல்லுவோம். நம்ம இதில் வகை உண்டுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து போல்டாக படிப்பாங்கள்ல, அந்த ராகம் வந்து கம்பீர ராகம்னு சொல்லுவோம். கம்பீர நாட்டை, சல நாட்டை, சுத்த நாட்டை, சாயா நாட்டை, ஆகரி நாட்டை, மோகன நாட்டை. 10 மேலேருந்து கீழே என்ன ஏழை. ஏழைக்கு ஹிண்ட் வேணுங்க. ஸோ நம்ம இங்கே வந்தோம் பழையபடி. 1 மேலேருந்து கீழே என்ன வேண்டுகோள். வேண்டுகோள் அப்படி வேண்டுகோள்னா ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெக்வெஸ்ட் அப்படின்னா விண்ணப்பம், இல்லைன்னா கோரிக்கைன்னு சொல்லலாம். நான் இங்கே கோரிக்கை எழுதுவேன். ஓகேங்க, அப்போது 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். ஜீரணம், சாப்பாடு ஜீரணம் ஆகக்கூடியதான் கேட்காங்க. டைஜஷன் இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லலாம். இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம்னா செரிமானம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்னென்னா செரிமானம். ஓகேங்க, 2 மேலேருந்து கீழே என்ன அப்போ காட்டில் வசிப்பதை இப்படி விவரிக்கலாம். ராமர் வந்து காட்டுக்கு போனதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வனவாசம் அப்படின்னு சொல்லுவார். ராமர் வந்து வனவாசம் சென்றார்கள் அப்படின்னா வனவாசம்னா காட்டிற்கு சென்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, 9 இடமிருந்து வலம் என்ன தர்மம். தர்மம்னா அறம், தானம் கொடுக்கறது தான் சொல்கிறாங்க. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதை வந்து வேறு சொல்லணும்னா ஈகை அப்படின்னு சொன்னால் கூட, கைன்னு வந்துக்கலாம், ஈகை அப்படின்னாலும் தான தர்மம் கொடுக்கறது சொல்லக்கூடிய வார்த்தை. 9 மேலேருந்து கீழே ஜாவ்லின் என்பது ஒரு விதத்தில் இந்த ஆயுதம். ஜாவ்லின் தோரோ அப்படின்னு சொல்லுவோம். ஜாவ்லின் தோரோ அப்படின்னா தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல். ஸோ பதில் என்ன ஈட்டி எறிதல். இந்த சைடு வந்த ஹிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. 11 இடமிருந்து வலம் என்ன டேஷ் மூக்கன் என்பது ஒரு வகை பாம்பு. பதில் என்னென்னா கொம்பேரி மூக்கன். கொம்பேரி மூக்கன்னு ஒரு பாம்பு இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து இதை ப்ரானஸ் பேக் ட்ரீ ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவோம். இது மரத்தில் வாழக்கூடிய பாம்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதை விஷமச்ச பாம்புன்னு நம்ம சொன்னாலுமே வந்து இதை பழைய காலத்து கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாம்பு கடித்து செத்துட்டாங்கன்னா பனைமரத்து மேலே ஏறி நின்று அந்த பாம்பு செத்துட்டாங்களா அப்படின்னு சுடுகாட்டை பார்க்குமா. இது வந்து கட்டுக்கதை தாங்க. இந்த பாம்பு வந்து பாய்சனஸ் ஸ்னேக், விஷமச்ச பாம்பு. அப்போ 10 மேலேருந்து கீழே என்னென்னா இந்த ட்ரீ வராது, இந்த ட்ரீ. ஓகே, 10 மேலேருந்து கீழே என்னென்னா ஏழை. ஏழைனா பணம் எதுவும் இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்கள வந்து வறியவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, 15 இடமிருந்து வலம்
டேஷ் பாரத் ரயில்கள் வந்து வேகமாக போகக்கூடிய ரயிலாங்க. ஸோ வந்தே பாரத், இதையும் என் பையன் சொல்லிட்டான் வேகமாக. ஆல்ரெடி நாங்கள் சென்னை டு திருநெல்வேலி வந்தோம் வந்தே பாரத்தில். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறத விட இது வந்து மேட் இன் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவுடைய நம்மளுடைய தயாரிப்புன்னு சொல்லலாம். ஓகே, 11 மேலேருந்து கீழே. இந்த சைடு வந்து ஹிண்டெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். 11 மேலேருந்து கீழே. பழத்துக்குள்ளே உள்ள விதையை இப்படி குறிப்பிடுவது உண்டு. பழத்துக்குள்ளே இருக்க விதையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கோலை அமைச்சிருக்கு, கொட்டை. ஓகே, 14 இடமிருந்து வளம் என்ன? இறுதி. இன்றைக்கி தந்தியில் வந்து அந்தம்னு எழுதணும், கடைசி இல்லைன்னா முடிவுன்னு சொல்லலாம். டை வந்துக்கனால கடைசின்னு எழுதுவோம். 14 மேலேருந்து கீழே என்ன? தாமரை. தாமரைனா லோட்டஸ். லோட்டஸை நீங்கள் தமிழில் எத்தனை வேணுனாலும் சொல்லலாம். கமலம், பங்கஜம், பத்மம், அரவிந்தம், நளினம், சரோஜம். ஆனால் நான் இங்கே வந்திருக்கு. ஸோ கமலம்னு எழுதுவேன். கடைசிங்க 17 இடமிருந்து வளம். இதுதான் கடைசி கேள்வி. பறவையுடைய மூக்கை வந்து என்னென்னு சொல்லுவீங்க? பறவையுடைய மூக்கு இல்லைன்னா வாய் வந்து என்னென்னு சொல்லுவோம்? அழகு. கிளியுடைய மூக்கு அழகு, அழகுக்கே அழகு சேர்க்கும். ஓகே, எதுவும் ஆன்சர்ஸ் எதுவும் தப்பாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, மாடிஃபை பண்ணிக்கோ, திருத்திக்கோ, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, பாவம் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். உணவுகள் அறியும் நாய். மனுஷனுடைய உணவுகளை வந்து சென்ஸ் வந்து நாய் கண்டுபிடிச்சிக்கும். அதுபோக சில விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கு சென்ஸ் பண்ணிக்கும். மனுஷனுக்கு 6th சென்ஸோட இது அட்வான்ஸ் ஆகுது. பிரிவினை கொடுமையின் நினைவு தினம் இன்று. 1947 ஆகஸ்ட் 14 இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது. அந்த நாள் இன்றைய நாள். நன்றிங்க.